அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, இது மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்திலே அம்மன் சன்னிதானத்திற்கு எதிரே உள்ள 6 கால் மண்டபம். இவர் மதுரையை கிபி 1623 முதல் 1659ஆம் ஆண்டு வரையிலும் மதுரையை ஆண்ட திருமலை மன்னன். இவர் ஸ்ரீவைகுண்டத்திலே 17ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே சோழ வேளாளர் குலத்திலே பிறந்த குமரகுருபர சுவாமிகள், தமிழ் பற்றுமிக்க தமிழ் வித்துவான், தமிழ் கவிஞர் ஆவார். இந்த குமரகுருபர சுவாமிகள் கைலை மலைக்கு செல்லுகின்ற வழியிலே மதுரையிலே வந்து தங்கியிருந்த பொழுது மதுரை மீனாட்சி அம்மனை தரிசித்தார். அப்பொழுது மீனாட்சி அம்மனை பாராட்டி மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் என்ற ஒரு நூலை, ஒரு புத்தகத்தை எழுதினார், கவிதை எழுதினார். அந்த குமரகுருபர சுவாமிகள் எழுதிய அந்த கவிதை நூல் மன்னனால் அறியப்பட்டது. அந்த நூலை மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்திலே அம்மன் சந்நிதிக்கு எதிரே உள்ள அந்த 6 கால் மண்டபத்திலே திருமலை மன்னன் முன்னிலையிலே அந்த மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் அரங்கேற்றப்பட்டது. மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய சன்னிதானத்திற்கு எதிரே உள்ள 6 கால் மண்டபத்திலே மன்னனை வணங்கி அந்த மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழை பாடுகின்றார் குமரகுருபர சுவாமிகள். அந்த குமரகுருபர சுவாமிகள் பாடுகின்ற அந்த மதுரை அம்மை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் நூலை அவர் சமர்ப்பிக்கின்ற பொழுது அங்கே திருமலை மன்னன் மடியிலே மீனாட்சி அம்மையே குழந்தை வடிவாக வந்து அமர்ந்து குருபர சுவாமிகள் பாடுகின்ற அந்த மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை பாடுகின்றார். அதிலே ஒரு பகுதியாக வருகை பருவம் என்ற பகுதி, அந்த பகுதியிலே ஒரு பாடல் பாடுகின்றார். அந்த பாடலின் தொடக்கம் தொழும் கடவுள் பழம் தொடுக்கும் கடவுள் பழம் பொருள் என்று தொடங்கக்கூடிய பாடலாகும். தொடுக்கும் கடவுள் பழம் பொருள் பழம் பாடல் என்று தொடங்கக்கூடிய அந்த வருகை பருவ பகுதியை அவர் பாடுகின்றார். அப்பொழுது அந்த வருகை பருவ பகுதியிலே தொடுக்கும் கடவுள் பழம் பாடல் என்ற பாடலை குருபர சுவாமிகள் பாடுவதை கேட்ட உடனேயே மீனாட்சி அம்மை குழந்தை வடிவிலே திருமலை மன்னன் மடியிலே இருந்து அதை கேட்டு ரசித்த அந்த மீனாட்சி அம்மை, குழந்தை மீனாட்சி, அவரை வியந்து பார்க்கின்றார். என்ன அழகான தமிழிலே சிறப்பான முறையிலே இந்த பாடல் அவரால் எழுதப்பட்டிருக்கின்றது, அதை சிறப்பான முறையிலே பாடுகின்றார் என்று குருபர சுவாமிகள் பாடுவதை வியந்து பார்க்கின்றார் குழந்தை வடிவிலே உள்ள மீனாட்சி அம்மை. உடனே குழந்தை மீனாட்சி திருமலை மன்னன் கழுத்திலே இருந்த முத்து மாலையை கழற்றுகின்றார். மன்னன் கழுத்திலே உள்ள முத்து மாலையை கழற்றுகின்றார். திருமலை மன்னன் கழுத்தில் இருந்த முத்து மாலையை கழற்றிக்கொண்டு மன்னன் மடியில் இருந்து கீழிறங்கி வருகின்றார். குழந்தை வடிவிலே அமர்ந்து அந்த குருபர சுவாமிகள் பாடிய மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை கேட்டு மகிழ்ந்த அந்த அம்மை முத்து மாலையை கழற்றிக்கொண்டு மன்னன் மடியிலிருந்து கீழிறங்கி வருகின்றார். அந்த முத்து மாலையை கொண்டு வந்து குருபர சுவாமிகளுக்கு அணிவித்து ஆசீர்வதிக்கின்றார், அணிவித்து மகிழ்கின்றார், பாராட்டுகின்றார் குழந்தை வடிவிலே உள்ள அந்த மீனாட்சி அம்மை.
அவ்வாறு குருபர சுவாமிகளுக்கு முத்துமாலையை அணிவித்த அந்த மீனாட்சி அம்மை அப்படியே மறைந்து சென்று விடுகின்றார். அதை குருபர சுவாமிகள், திருமலை மன்னன் மற்றும் கூடியிருந்த மற்றவர்கள் அனைவருமாக மீனாட்சி அம்மை மறைந்து செல்வதை வியந்து பார்க்கின்றார்கள், பரவசமடைகின்றார்கள். மறைந்து சென்ற மீனாட்சி அம்மை, குழந்தை மீனாட்சி வானத்திலே தோன்றி திரும்பி நின்று எல்லோரையும் ஆசீர்வதித்து அருள்பாலிக்கின்றார். அந்த மீனாட்சி அம்மை தன் மடியிலே இருந்து குருபர சுவாமிகளது மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை கேட்டு மகிழ்ந்தது. அம்மை மீனாட்சியேதான், அன்னை மீனாட்சியேதான். அவரே இந்த குருபர சுவாமிகளை பாராட்டி மகிழ்ந்து இருக்கின்றார் என்றால் நாம் அவரது ஆசையை பெற வேண்டும் என்று தன்னுடைய ஆசனத்தை விட்டு, இருக்கை விட்டு எழுந்து வருகின்றார். உங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் ஐயனே என்று சொல்லி வருகின்றார். மன்னனானவன் அந்த மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை பாடிய அந்த குருபர சுவாமிகளது பாதங்களை தொட்டு கீழே விழுந்து அவர் பாதங்களை தொட்டு வணங்குகின்றார். குருபர சுவாமிகளும் திருமலை மன்னனை வாழ்த்துகின்றார், ஆசீர்வதிக்கின்றார். என்னே மீனாட்சி அம்மனது திருவிளையாடல், என்னே தமிழ் மொழியின் பெருமை, என்னே அந்த குருபர சுவாமிகளது மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழின் பாட்டின் சிறப்பு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.